வணக்கம். நேரடியாக விஷயத்திற்கு வருவோம். இந்தியா மாதிரி ஒரு மாபெரும் ஜனநாயக நாட்டுல உலகத்தரம் வாய்ந்த அறிவை மூலை முடுக்குல இருக்கிற எல்லாருக்கும் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க? இந்த ஒரு மாபெரும் சவாலை இந்தியா எப்படி எதிர்கொள்ளுது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா அலச போறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற மிக முக்கியமான கேள்வி இதுதான். ஒரு கல்லூரியோட நிதி நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, அங்க படிக்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் ஆராய்ச்சியாளருக்கும் உலகத்தரம் வாய்ந்த ரிசர்ச் பேப்பர்களை எப்படி சமமா கொடுக்க முடியும், எல்லாருக்கும் சமமான வாய்ப்பை எப்படி உறுதி செய்யறது, இதுக்கான பதிலைத்தான் நாம இப்ப தேட போறோம். கல்வியியல் ஆராய்ச்சியின் இரண்டு தூண்கள்: மையப்படுத்தப்பட்ட மற்றும் பரவலாக்கப்பட்ட தீர்வுகள். இந்த ரெண்டு அமைப்புகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. டெல்நெட் அப்படிங்கிறது ஒரு பரவலாக்கப்பட்ட கூட்டு செயல்பாட்டால இயங்குற அமைப்பு. ஆனா ONOS அப்படிங்கிறது அரசாங்கமே நேரடியாக செயல்படுத்துற ஒரு மையப்படுத்தப்பட்ட தேசிய திட்டம். ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்தாலும் நம்ம நாட்டுல அறிவு பகிர்வுக்கு இந்த ரெண்டுமே ரொம்பவே அவசியம். டெல்நெட் ஒரு கூட்டு வலைப்பின்னல். இது 1992 தொடங்கப்பட்டது. சரி, இந்த டெல்நெட் எப்படி செயல்படுது? இதுல மிக முக்கியமானது இன்டர் லைப்ரரி லோன், அதாவது ILL அப்படின்னு சொல்ற வசதி. இப்போ ஒரு கல்லூரி பேராசிரியருக்கோ அல்லது மாணவருக்கோ ஒரு அரிய புத்தகமோ ரீசர்ச் பேப்பரோ தேவைப்படுது. ஆனா அது அவங்க காலேஜ் லைப்ரரியில இல்ல அப்படின்னா உடனே டெல்நெட் களத்துல இறங்கும். அந்த புத்தகம் எந்த நூலகத்துல இருந்தாலும் அதை கண்டுபிடிச்சு உங்க கைகள்ல கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு சூப்பரான கனெக்டரா இது செயல்படுது. இதோட பிரம்மாண்டத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பரை பாருங்க. இந்தியாவுல மட்டுமில்லாம வெளிநாடுகளையும் சேர்த்து சுமார் 9,900க்கும் மேற்பட்ட உறுப்பினர் நூலகங்களை இது ஒருங்கிணைக்குது. மில்லியன் கணக்கான புத்தகங்களையும் ஆய்வறிக்கைகளையும் ஒரே இடத்துல தேடி பெறறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். நிஜமாவே இது கற்பனைக்கும் எட்டாத ஒரு கூட்டு முயற்சி தான். இது வெறும் பிரிண்டட் புத்தகங்களோட நின்னுடல, அதையும் தாண்டி நாலேஜ் கெய்னர் போர்ட்டல், வீடியோ விரிவுரைகளுக்கான விஷன் போர்ட்டல், அப்புறம் குளோபல் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் போர்ட்டல்னு பல பிரத்யேகமான டிஜிட்டல் தளங்களை வழங்கி கத்துக்கிறதுக்கான வாய்ப்புகளை ரொம்ப பெருசா விரிவுபடுத்துது. இதுல கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, DLNet வெறும் தகவல்களை மட்டும் பகிர்ந்துக்கல, நூலகங்களை நவீனப்படுத்துற வேலையையும் செய்து. குறிப்பா சின்னஞ்சிறிய கிராமப்புற காலேஜுகளுக்கு டெல் பிளஸ் அப்படிங்கிற லைப்ரரி சாஃப்ட்வேரை கொடுத்து அவங்களுக்கு தேவையான டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் தந்து ஒட்டுமொத்த கட்டமைப்பையுமே அப்கிரேட் பண்றாங்க. ஓனஸ் டிஜிட்டல் பாஸ்போர்ட் இது 2025 தொடங்கப்பட்ட ஒரு திட்டம். இப்ப நாம ஓனஸ் பத்தி பார்ப்போம். முன்னாடியெல்லாம் பாத்தீங்கன்னா IIT, IISc மாதிரி பெரிய பெரிய கல்வி நிறுவனங்களால மட்டும்தான் ரொம்ப விலை உயர்ந்த சர்வதேச ரிசர்ச் ஜேர்னல்களை காசு கொடுத்து வாங்க முடிஞ்சது. ஆனா ஓனோஸ் இந்த நிலைமையை அப்படியே தலைகீழா மாத்துது. சுமார் 6,500க்கும் மேற்பட்ட அரசு கல்லூரிகளுக்கும் ஆராய்ச்சி மையங்களுக்கும் அந்த உயர்தரமான அறிவை இலவசமாவே கொண்டு போய் சேர்த்து எல்லாருக்கும் சமமான ஒரு களத்தை இது உருவாக்குது. இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? காலேஜ் இன்டர்நெட் வழியாவோ, அதாவது IP ஆத்தென்டிகேஷன் மூலமாவோ, அல்லது வீட்ல இருந்தபடியோ லாகின் செஞ்சு உலகத்தோட தலை சிறந்த 13,000க்கும் மேற்பட்ட சர்வதேச ஆய்விதழ்களை எந்த ஒரு தடையும் இல்லாம நம்ம மாணவர்கள் உடனே படிக்க முடியும். ஒரு மாணவனுக்கு கிடைக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பவர் இது, யோசிச்சு பாருங்க. இவ்வளோ பெரிய வசதியை எப்படி சாத்தியப்படுத்துறாங்க? இதுக்காக இந்திய அரசாங்கம் 2025லிருந்து 2027க்குள்ள சுமார் 6,000 கோடி ரூபாயை முழுமையா ஒதுக்கியிருக்கு. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காலேஜ் ஃபண்டில் இருந்து ஒரு பைசா கூட இதுக்கு செலவாகாது. மொத்தமும் அரசாங்கத்தோட செலவு தான். இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் சொல்றேன், கேளுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல ஓப்பன் ஆக்சஸ் முறையில ஒரு ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணணும்னா அதுக்கு ரொம்பவே செலவாகும். ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கட்டணத்தை குறைக்கிறதுக்காவோ அல்லது முழுமையா ஏத்துக்கிறதுக்காவோ ONOS வருஷத்துக்கு சுமார் 150 கோடி ரூபாயை ஒதுக்குது. சர்வதேச அளவுல நம்ம இந்தியர்களோட ஆராய்ச்சிகள் வெளியேறதுக்கு இருந்த மிகப்பெரிய தடையை இது சுக்குநூறா உடைச்சிருக்கு. ஒவ்வொரு காலேஜும் தனித்தனியா காசு கட்டுறதுக்கு பதிலா இன்ஃப்ளிப்நெட் மஜ்யம் மூலமா தேசிய அளவுல ஒரே ஒரு லைசன்ஸை ஓனோஸ் வாங்குது. இது கிட்டத்தட்ட நாட்டுக்கே மொத்தமா ஒரு பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி. இதனால எல்செவியர், ஸ்பிரிங்கர், வைலி மாதிரியான 30க்கும் மேற்பட்ட முன்னணி சயின்ஸ் பப்ளிஷர்களோட தரவுகளை நம்மால நேரடியா பெற முடியுது. இதனால பல 1000 கோடி மக்கள் பணம் மிச்சமாகுதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பகிர்வு மற்றும் நேரடி அணுகல், இவற்றின் மாறுபட்ட தத்துவங்கள். இப்போ இது இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்ப்போம். DLNETயோட உண்மையான வலிமை என்னன்னா, லைப்ரரிங்கள்ல ஏற்கனவே இருக்கிற பிரிண்டட் மற்றும் டிஜிட்டல் புக்ஸை தங்களுக்குள்ள பகிர்ந்துக்கிறது தான். ஆனா ஓனோஸ் அப்படிங்கிறது லைவா இருக்கிற டிஜிட்டல் டேட்டாபேஸ்களுக்கு நேரடியான முழுமையான ஆக்சஸ் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான திட்டம்.
இதோட பலன்கள் என்னன்னு நமக்கு ரொம்ப தெளிவாவே புரியுது இல்லையா? ஒரு பக்கம் ஏற்கனவே இருக்கிற நூலக வளங்களை பகிர்ந்துக்கிற உள்ளூர் கூட்டு செயல்பாடு, இன்னொரு பக்கம் தனித்தனியா ஆயிரக்கணக்கான சந்தாக்கள் வாங்குறத தவிர்த்து மொத்தமா மையப்படுத்தப்பட்ட முறையில வாங்குறதால ஏற்படுற அபரிமிதமான நிதி மிச்சம். உண்மையிலேயே இது ஒரு அட்டகாசமான மாஸ்டர் பிளான். உலகளாவிய அறிவை ஜனநாயகப்படுத்துதல், 2 தூண்களும் இணைந்து செயல்படும் விதம். இதுவரைக்கும் நாம பார்த்தத ரொம்ப சுருக்கமா இப்படி சொல்லலாம். டெல்நெட்டை நூலகங்கள் ஒண்ணுக்கொன்னு உதவிக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க்கா நினைச்சுக்கோங்க. அதே சமயம் ஓனோஸ உலகத்தரம் வாய்ந்த அறிவை எல்லாருக்கும் கொடுக்கிற ஒரு பிரம்மாண்டமான தேசிய குடையா நினைச்சுக்கோங்க. மொத்தத்துல சொல்லப்போனா டெல்நெட் நூலகங்கள் கிட்ட ஏற்கனவே இருக்கிறத மத்தவங்களுக்கு கொடுக்க உதவுது. ஆனா ONOS எந்த ஒரு காலேஜோட பட்ஜெட்டையும் பாதிக்காம உலகளாவிய ரிசர்ச் பேப்பர்களுக்கான ஒரு பிரீமியம் டிஜிட்டல் பாஸ்போர்ட்டையே வாங்கி தருது. இது ரெண்டும் சேரும்போது ஒரு மாணவரோட ஊரோ அல்லது அவங்க படிக்கிற காலேஜோட பேங்க் பேலன்ஸோ அவங்களோட ரிசர்ச் கனவுக்கு இனி எந்த விதத்திலும் தடையா இருக்காது. இது நிஜமாவே நம்ம கற்பனை கூட செஞ்சு பார்க்காத ஒரு மாபெரும் புரட்சி. இந்த அலசலோட முடிவுல ரொம்பவே த்ரில்லிங்கான ஒரு கேள்வி நமக்குள்ள எழுத தவிர்க்க முடியல. உலகத்தோட மிகச்சிறந்த அறிவை பெறுறதுக்கு இருந்த நிதி தடைகள் எல்லாமே இப்ப சுக்குநூறா உடைக்கப்பட்டுடுச்சு. அப்போ புதிதாக அதிகாரம் அளிக்கப்பட்ட நம்ம ஊர் ஆராய்ச்சியாளர்களின் அடுத்த தலைமுறை இனி என்னென்ன உலகத்தரம் வாய்ந்த யுகாந்தர கண்டுபிடிப்புகளை நிகழ்த்த போறாங்க? கொஞ்சம் சிந்திட்டு பாருங்க. இது ஒரு புதிய சகாப்தத்தோட ஆரம்பம்.